நாமத்திற்கு சோத்ரம். சியோன். இன்னைக்கு நம்ம 13வது செய்தியை தியானிக்க இருக்கிறோம். ஜெபத்தோடு இந்த செய்திகளே காண சொல்லும். பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூற இருப்பவரே, கூரைகள் தீர்ப்பவரே, கூட இருப்பவரே, கூரைகள் தீர்ப்பவரே, தேற்றிடும் தெய்வமே, திடன் தருபவரே, தேற்றிடும் தெய்வமே, திடன் தருபவரே, ஊற்று தண்ணீரே, ஊற்று தண்ணீரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் உள்ளத்தின் ஆறுதலே, உரரா உரரரா ரிபரரிகரரா, பயங்கள் நீக்கிவிட்டீர், பாவங்கள் போக்கிவிட்டீர், பயங்கள் நீக்கிவிட்டீர், பாவங்கள் போக்கிவிட்டீர், ஜெயமே வாம் மரவால், ஜெயமே வாம் மரவால், ஜபமே வம் தயவால், தினம் ஜபமே வாம் தயவால், உகர உகரரா ரிகர ரிகரரா, அபிஷேகநாதரே, அச்சார மானவரே, அபிஷேகநாதரே, ஆச்சார மானவரே, மீட்பே நாளுக்கன, மீட்பே நாளுக்கன, முத்திரை யானவரே, எங்கள் முத்திரை யானவரே, உரர உரரரா உபரரி பரரா விபாரி பனரா, உபர உபரரா உபனரி கரரா, சத்துரு வரும் போது எதிராய் கொடிபிடிப்பீர், சத்துரு வரும் போது எதிராய் கொடிபிடிப்பீர், எக்காலம் ஓதுகிறோம், நாங்கள் எக்காலம் ஓதுகிறோம், எதிரியை வென்று விட்டோம், உப்புரா உபர ரிபரரா ரிபர ரிபரரா ரிகர ரிகனரா, அயல் மொழி பேசுகிறோம், அதிசயம் காண்கிறோம், அயல்மொழி பேசுகிறோம், அதிசயம் காண்கிறோம், வாரங்கள் பெறுகிறோம், நாங்கள் வாரங்கள் பெறுகிறோம், வளமாய் வாழ்கிறோம், தினம் வளமாய் வாழ்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட், லீலா அம்மாள் பிரைஸ் லார்ட், ஜானகி அம்மாள் பிரைஸ் லார்ட். நம்ம ஒரு தொடர் செய்தி தியானித்துக்கிட்டு இருக்கிறோம். அது 13வது செய்தி. ஆனா ஒரு சப்டைட்டில், சியோனுக்கு எதிராக வருகிற வல்லமைகிற செய்தியை நம்ம ஆரம்பிச்சோம். இன்னைக்கு 2வது செய்தி. இந்த செய்தி மீகா 4வது அதிகாரம் 11வது வசனத்தில் இருக்கு. மீகா 4:11, பக்கம் 1078. 1078. 4 வல்லமைகள் சியோன் மேல கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. 4 வல்லமைகள். நம்பர் 1, பிசாசின் ஆவி எப்படி கிரியை செய்கிறது, அதை நம்ம போன தடவை பார்த்தாச்சு. பிசாசின் ஆவி எப்படி கிரியை. 2வது இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தேவ ஆலோசனை என்ன, 2வது. 3வது நாம் செய்ய வேண்டிய கடமை என்ன, அது 3வது. 4வது தேவன் செய்யும் கிரிகள் என்ன, தேவன் செய்யற காரியம் என்ன. 4 தலைப்புகள். ஃபர்ஸ்ட், பிசாசின் ஆவி எப்படி கிரியும் பார்த்தாச்சு. தேவ ஆலோசனை என்ன. இந்த தேவ ஆலோசனையில ஃபர்ஸ்ட் ஆலோசனை எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கொள்ளுமா, சகரியா. இதுதான் இங்கதான் ஆலோசனை. நம்பர் 1 ஆலோசனை சகரியா 2வது அதிகாரம். சகரியா 2வது அதிகாரம் 10வது. சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவிலே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனா இதற்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. அது என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
8வது வசனம் பாருங்க. 7வது வசனம். பாபிலோன் குமார்த்தியின் இடத்திலிருந்து குடியிருக்கிற சீயோனே உன்னை விடுவித்துக் ஃபர்ஸ்ட் உன்னை விடுவித்துக் உன்னை விடுவித்துக் கொள்றது என்னன்றது ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். பிரதர் டிஜிஎஸ் தினகரன் இந்த கதையை சொன்னார். அவர் கச வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கொள்ளக்காரன், அவன் பயங்கரமான ஒரு டீம் வச்சிருப்பான். அவன் எவ்வளவு பெரிய பேங்க்னாலும் போய் கொள்ளையடிச்சு சொல்றான். ஆனா கொஞ்சம் பிரெயின் கம்மி. ஒரு ஃப்ரெண்ட் அவனுக்கு கிடைச்சான். அவன் இந்த மாதிரி ஒரு பிரில்லியன்ட் ஃபெல்லோ பார்க்க முடியாது. இது ஒரு காம்படிஷன் சேர்த்துக்கிட்டாங்க. இந்த ஃப்ரெண்டு பிரில்லியன்ட் ஃபெல்லோ சொல்லுவான், இந்த பேங்க் இந்த இடத்துல இருந்து நீ உள்ள போகணும், இந்த டேட்ல போகணும், ஏன்னா அந்த டேட்ல தான் மேக்சிமம் பணம் உள்ள இருக்கும், எல்லாத்தையும் சொல்லிடுவான். இவன் அந்த பர்டிகுலர் மெத்தட்ல என்னென்ன சொல்லணும் கரெக்டா ஒரு பாயிண்ட் கூட அவன் செஞ்சு அப்படி பணம் தள்ளிட்டு கொண்டு வருவான். முதல்ல அக்ரிமெண்ட் ஆளுக்கு பாதி. அவன் சொல்றான், நீ இதை சொல்லலைன்னா எங்களுக்கு எதுவுமே தெரியாது, அதனால பாதி கொடுக்கறது கஷ்டமே இல்லை. இப்படி கொஞ்ச நாள் போய்கிட்டே இருக்குது. அந்த கொள்ளக்காரனுடைய தலைவன் டிசைன் பண்ணான், என்னடா இவன் சும்மா ஐடியா மட்டும் கொடுத்துக்கிட்டு பாதி இதை எடுத்துக்கிறானே, நம்ம உயிருக்கு பணைய வச்சு இவ்வளவு செய்யறோமே, இவனுக்கு நம்ம கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்ட்டு ஒரு நாள் அவனை ஒரு விருந்துக்கு கூப்பிடுறான். இவன் பிரில்லியன்ட் ஃபெல்லோனால விருந்துக்கு வந்துட்டு எல்லாமே ஒரு மாதிரி ஒருத்தருடைய மூஞ்சி எல்லாம் ஒன்று வித்தியாசமா இருக்கு. அந்த தலைவன் இந்த ஆலோசனை கொடுக்கறவனுக்கு சாராயத்தை ஊற்றி குடிக்கிறான். இவனும் குடிக்கிறான். திடீர்னு அவன் கண்ணை காட்டுறான். இவன் மேல பெட்ரோலை ஊற்றி ஒருத்தர் தீ வைக்கிறான். இவன் என்ன செய்யறான், ஓடி போய் அந்த கொள்ளக்காரனை பிடிச்சுக்கிறான். இவன் உடம்பு பெரியுது, அவன் உடம்பு பெரியுது. அவன் கத்துறா, நீ விடுடான்னு நான் விட மாட்டேன். நம்ம 2 பேரும் எவ்வளவு ஐடியா பண்ணோம், எவ்வளவு கொள்ள சேர்த்தோம் பாரு, இது உனக்கும் கிடையாது எனக்கும் கிடையாது சொல்லி 2 பேரும் தீல எரிஞ்சாங்க. இப்ப இந்த கண்டிஷன் இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சகரியா 2வது அதிகாரம் 7வது வசனம். பாபிலோன் குமாரத்தில், பாபிலோன் உலகம், குமாரத்திலிருந்து குடியிருக்கிற சீயோனே உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும். அந்த மகிமையில என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 10வது வசனம். சீயோன் குமாரத்தியே விடுவித்தாச்சு, கெம்பீரித்து பாடு. கெம்பீரித்து பாடுங்கிறது எப்ப முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த வார்த்தை இருக்குது. இதோ நான் வந்து உன் நடுவிலே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர். ஆண்டவர் வந்து வாசம் பண்ணனா கெம்பீரித்து பாட முடியும். நாம் கெம்பீரித்து பாடுறதுக்கு நாம் பாபிலோன் குமாரத்திலிருந்து நம்ம விடுவித்துக்கிறோம். இதுதான் கான்செப்ட். இதுதான் தேவ ஆலோசனை. இந்த தேவ ஆலோசனையில இப்ப இது ஒரு கஷ்டமான ஒரு காரியம். வசனத்தை நான் வாசிக்கிறேன், அப்பதான் அதனுடைய ஆழம் உங்களுக்கு புரியும். மீகா 4வது அதிகாரம் 10வது வசனத்துல இருந்து தான் நம்ம செய்தி இருக்கிறோம். 10வது வசனத்துல சீயோன் குமார்த்தி ஒரு ப்ராசஸ் வழியாக போகிறான். அது என்ன ப்ராசஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். சீயோன் குமார்த்தியே விடுவித்துக் கொள்றார், பிரசவ ஸ்திரியை போல் அம்பாரப்பட்டு வேதனைப்படும். நான் எப்பவுமே ஒரு வார்த்தை சொல்லுவேன், சிம்பிள் வார்த்தை, நோ பெயின் நோ கெயின். சொல்லுங்க பார்ப்போம், நோ பெயின் நோ கெயின். அது எதா இருக்கட்டும். ராஜேஷ் இருக்காரு, அவர்கிட்ட நீங்க கேட்டா அவர் சொல்லுவார், ஒருத்தங்க பால் காய்ச்சி நல்ல நேரம் 5 மணிக்கு வச்சிருப்பாங்க, இது அலாரம் வச்சு 3 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுக்கிட்டு பைக்ல அவருடைய எல்லா ஜாமானும் எடுத்துட்டு அவங்க வீடு ஆரம்பிக்கிறதுக்கு சொந்தக்காரங்க வராங்க, இவர் பண்ணிக்கணும். நோ பெயின் நோ கெயின். தூங்கியாச்சுதான் எல்லாமே போச்சு. அப்ப சீயோன் குமாரத்தை பிரசவ வேதனை போல எக்ஸாம்பிள் அம்பாரப்பட்டு வேதனைப்படு. நீ இப்பொழுது நகரத்திலிருந்து புறப்பட்டு வெளியிலே தங்கி பாபிலோன் வரைக்கும் போவாய், அங்கே விடுவிக்கப்படுவாய். அங்கே கர்த்தர் உன் சத்துருக்கள் கைக்கு உன்னை நீங்களாக்கி விடுவார். சத்துருக்களுடைய கைக்கு நீங்களாக்கி விடுறது அவர் வேலை, நம்ம வேலை ஒரு பிரசவ வேதனை. இந்த பிரசவ வேதனைங்கிறது என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். சரி, பிரசவ வேதனை என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம்.
முதல் எடுத்துக்கோங்க. ஏசாயா எடுத்துக்கோங்க. ஏசாயா 66வது அதிகாரம் 7வது வசனம். பிரசவ வேதனை என்றால் என்ன? பிரசவ வேதனைக்கு முன் பெற்றால், கர்ப்ப வேதனை வரும் முன் ஆண் பிள்ளை பெற்றார். இப்படிப்பட்டவர்களை கேள்விப்பட்டவன் யார்? லேபர் பையனை வாரல. ஒரு தேசத்திற்கு ஒரே நாளில் பிள்ளை பெரு வருமோ? ஒரு ஜாதி ஒருமிக்க பிறக்குமோ? சியோனோ என்றால் ஒருமிக்க வேதனைப்பட்டு தன் குமாரத்தை பெற்று இருக்கிறார். இது என்ன ஒரு அருமையான வார்த்தை! இதன் பின்னாடி ஒரு பெரிய ஒரு சரித்திரம் இருக்குதுங்க. சரித்திரம் இருக்குது. கிபி 70 தீத்து ராயனால எருசலேம் குடிகள் எல்லாம் அடிச்சு துரத்தப்பட்டாங்க. அதற்கு காரணம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ட்ரையல் பார்க்கும் பொழுது ஒரு வேதனை சொல்றாங்க. எஸ், ஒரு ட்ரையல் நடந்துட்டு இருக்கு. அப்ப ஒரு என்ன செய்யறாரு, கையை கழுவிட்டு, எனக்கும் இந்த நீதிபாண்டிய ரத்த பலிக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு அவரு கொள்ளிக்கிட்டார். ஆனா சுற்றி இருந்த யூதர்கள் யார் இயேசுவை சிலுவையில் அறையணும்னு சத்தம் போட்டாங்களோ அவங்க சொன்னாங்க, இந்த பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளை மேலும் வரும். அதை காசு கொடுத்து வாங்கி தான் வச்சுக்கிட்டாங்க. அதனால அவங்களுடைய சந்ததி மேல தேவ கோபம் வந்து கிபி 70 இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் சிதறடிக்கப்படுகிறாங்க. அவங்க உலகத்துல பல திசைக்கு ஓடி போறாங்க. ஆனா நடந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1948வது வருஷம் மே மாதம் 14ஆம் தேதி இந்த இஸ்ரேல் தேசம் ஒரு தனி ராஜ்யமாக வந்தது. அது ஒரே நாள். அதனாலதான் ஏசாயா எப்ப வாழ்ந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 700 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா அந்த பிள்ளை பேர் எப்ப நடந்ததுன்னா மே 14, 1948. ஒரே நாள் பிள்ளை பிறந்துருச்சு. 9வது வசனம் பாருங்க. ஏசாயா 66வது அதிகாரம் 9வது வசனம். பெற பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேன் என்று சொல்கிறேன். பிரசவிக்க போவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேன் என்று உன் தேவன் சொல்கிறார். இந்த வசனத்தை அப்படி லெட்டராக நாங்க எடுத்து ஜெபம் பண்ணுவோம். யாராவது டெலிவரிக்கு போறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ண சொன்னா நான் இந்த வாசனத்தை வச்சு ஜெபம். ஆண்டவர் தான் இந்த கர்ப்பத்தை கொடுத்தார். அவர் பிரசவத்தை தடுப்பாரா? இல்ல, அது நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நடந்த சம்பவத்தை நான் சொல்றேன். அப்ப நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒரு பிசிக்ஸ் ப்ரொஃபஸர், அவர் பேரு எடிசன், ஒரு ஊழியக்காரர், ரட்சிக்கப்பட்ட ஊழியக்காரர். அதுக்கு முன்னாடி பயங்கரமா சிகரெட் குடிச்சுக்கிட்டே இருப்பார். அதையும் நான் பார்த்திருக்கேன். ரட்சிக்கப்பட்டு ஊழியம் செய்யறேன். அவருடைய மகளுக்கு டெலிவரி பார்க்க இருந்துச்சு. என்னுடைய மனைவியத்தை கூப்பிட்டாங்க. கரெக்டா ஒரு 2 மணிக்கு எங்களுக்கு கூப்பிட்டுட்டு நான் என் மனைவி கூட்டிட்டு அவங்க நேரம் வந்துட்டாங்க. நானும் அவரும் அந்த எதிர்த்து முன்னாடி அந்த காலத்துல ஒரு வத்தக்கடை இருக்கும். வத்தக்கடை ஒரு முண்டி. அந்த வாசல்ல ராத்திரி 2 மணிக்கு யார் நம்மளை பார்ப்பா? நானும் உட்காந்து அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். கரெக்டா ½ குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. நான் சொல்றாரு, இந்த வசனத்தை சொல்றாரு, ஆண்டவர் தடை. அவரு கரெக்டா பாருங்க, டாக்டர்மா வர்றாங்க, பிரசவம் நடக்குது. சரி, இது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வசனத்தை வாசிக்கும். பதினோராவது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். சியோன் தீட்டுப்படுவாராக, எங்கள் கண்கள் அதை காண்பார். தீட்டுனா பாவம். அந்த பாவம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய நினைவுகளை அறியாமலும் அப்படி யோசனையும் உண்டாக்குறாங்க. அவர்கள் இருக்கும்போது இங்க ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, உங்களுடைய பாவங்களை குறித்து ஒரு பெரிய ஒரு கான்செப்டை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஓசியா 13வது அதிகாரம் 12வது வசனம். கோபம், பாவம். எப்பிராயிமின் அக்கிரமம் கட்டி வைக்கப்பட்டிருக்குது, அதன் பாவம் பத்திரப்பட்டிருக்கு. இந்த கட்டி வைக்கிறதுனாலே எனக்கு என்ன கண்ணுக்கு முன்னாடி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
கோர்ட்டுக்கு போறீங்க, வக்கீல் எத்தனையோ தலைமுறைகளாக ஒரே டெக்னிக் தான் வச்சிருக்காங்க. எத்தனையோ மாறி இருக்கு. ஆனா கேஸ் கட்டு இருக்கும், அதை சுத்தி ஒரு கயிறு இருக்கும், அந்த கயிறை வச்சு டாங்கன்னு கட்டி வச்சிருவாங்க. ஏன்னா அந்த உள்ள இருக்கிற பேப்பர் கீழே விழக்கூடாது. எப்படி அவங்க பத்திரமா அதை கட்டி வைக்கிறாங்களோ அதுபோல ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பிராயினுடைய அக்கிரமம் கட்டி வைக்கப்படும், அந்த பாவம் பத்திரமாக இருக்குது. 13 பிரசவ ஸ்திரீயின் வேதனை அவளுக்கு வரும். அதே பிரசவ ஸ்திரீயின் வேதனை வரும். அவன் விவேகம் இல்லாமல் பிள்ளை பேர் மட்டும் அங்கு நிற்கவில்லை. ஆனா 14 வசனத்துல ஒரு ஆழமான சத்தியத்தை ஆவியான வைத்திருக்கிறார். அது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உயிர்த்தலுடைய சத்தியம் அதுக்குள்ள இருக்குது பாருங்க. அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்டு அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். மரணமே உன் வாதை எங்கே, பாதாளமே உன் சங்காரமே என்று. இந்த வசனம் எங்க இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆவியானவர் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்துல இந்த வசனம் இருக்குது. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 55. மரணமே உன் கோர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. மரணத்தின் கோர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். கூர்னாங்க ஷார்ப்னஸ். இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு விளக்கம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திரும்ப அந்த விளக்கத்தை சொல்றேன். ஷார்ப்னஸ். இப்ப நாங்க சர்ஜரி பண்ணும்போது ஒரு 11 நம்பர் பிளேட் அப்படின்னு ஒரு பிளேட் இருக்கும், அப்படி ஷார்ப்பா இருக்கும். அதை வச்சு இப்படி கட் பண்ணா அந்த போன் வர கட் பண்ணிடும், அந்த அளவுக்கு ஷார்ப்பா இருக்கும். இதை ஒரு என்னுடைய பிஏ போட்டுட்டேன், ஏன்னா இதை பத்திரமாயினா அதை அப்படியே கேர்ஃபுல்லாக வச்சிருப்பான். அவள் கோட் பாக்கெட்டில் போட மாட்டான், போட்டானா கோட் பாக்கெட்டு எல்லாம் கிழிச்சிடும். ஆனால் அதே ஒரு மொட்டை கட்டியை கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, இப்படி ஆத்தாலும் அதை இருக்காது. அப்போ அதனுடைய ஷார்ப்னஸ் போயிடும். அதுபோல மரணத்தின் கூர் எப்படி போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சுங்கிற நிச்சயம் தானா நம்ம இங்கே கண்களை மூடும், பரலோகத்தினுடைய கண்களை தரும். அப்ப பாவம் இருக்கும்போது அது ஷார்ப், ஆனால் உயிர்த்தல் வந்துச்சு. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 56வது வசனம், மரணத்தின் கூர் பாவம் 50. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் பாவத்தின் ஷார்ப்னஸ் விடுதலையாக்கி உயிர்த்தலுடைய நிச்சயத்தை கொடுத்தார். அந்த பிரசவ வேதனைங்கிறது அதுக்குள்ள அது உட்கார்ந்துருக்கு. இந்த பிரசவ வேதனை அடுத்து யாருக்கு வரணும்? இப்ப சபை வந்துருச்சு, இப்ப நம்ம பரலோகத்துக்கு போயிடும் நிச்சயம் நமக்கு இருக்கு. நம்ம மட்டும் போகணுமா? இன்னும் ஒரு கூட்டத்தார் நம்மோடு சேர்ந்து வரணும். அவர்களுக்காக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கலாத்தியர் 4வது அதிகாரம் 19வது வசனம். இதுதான் ஒருத்தர் ஆண்டவர்களை வழி நடத்தும் போது இந்த பெயின் உங்களுக்கு இருக்கணும். சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்திலே உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். கிறிஸ்து சிறு பிள்ளைகளே. நான் ஒரு சிலர் ஆண்டவர்களை வழி நடத்துறேன், திடீர்னு நியூஸ் வரும், அவங்க பின்மாற்றத்துக்கு போயிட்டாங்க சொல்லி. அந்த நியூஸ் வந்துட்டு கவலையா இருக்கும். எவ்வளவு நம்ம சுவிசேஷத்தை சொல்லி நம்மளை வழி நடத்தணும். கோயிலாங்குளம் ராஜசேகரன் அப்படின்னு ஒருத்தர் உங்களுக்கு எல்லாரும் தெரியும். கோயிலாங்குளம்ங்கிற ஊரில் இருந்தார். அவரு ஒரு செக்யூரிட்டியா வேலை பார்த்தார், திருப்பூர். அப்ப ஒரு நாள் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்றாரு, சார் ஒரு சில எங்கிட்ட வந்து எங்க ஆலயத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. யாருன்னு கேட்டு, யெகோவா சாட்சிகள் அப்படின்னு சொல்லி, யெகோவா விட்னஸ் அப்படின்னாரு. சார் பெரிய பெரிய புக்கெல்லாம் கொடுத்தாங்க சார், இன்னும் நிறைய புஸ்தகம் தருவோம், எங்க ஆலயத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சொல்லி நான் சொன்னேன், ராஜசேகரன் உங்களுக்கு நரகத்துக்கு போகணும்னு ஆசையா இருக்கா ராஜசேகரன் அப்படின்னு கேட்டேன். கர்ப்ப வேதனை எனக்கு இருந்துச்சு, இந்த ஆத்மாவை இழக்கக்கூடாது. என்ன சார் என்ன பேசுறீங்க சார், நரகத்துக்கு போறதுக்கு நான் இவ்வளவு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. ஒன்று பண்ணுங்க, லீவு 2 நாள் லீவு போட்டு வாங்க ஆஸ்பத்திரி, நான் தங்கறதுக்கு ரூம் தரேன், ஃப்ரீ கேண்டீன் உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துறேன். என் ஃப்ரீ டயத்தில் அவங்களுக்கு எதெல்லாம் நான் அவங்க வாயை பொத்த விட்டுங்கிற வசனம்லாம் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். நோட்ஸ் மாதிரி எழுதிக்கிட்டாரு.
இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவத்தை நீக்க வல்லமே. இயேசு கிறிஸ்துவோட சம்பந்தப்பட்ட ஒவ்வொன்றையும் காட்டி 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 எழுதி வச்சு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அடுத்தவங்களை பார்க்க வருவாங்க. இதுக்கு என்ன விளக்கம், இதுக்கு என்ன விளக்கம் சொன்ன ஓடிய போயிடுச்சு. நான் சொன்னாப்புல அவர் வந்தார். 2 நாள் என்னோட கூட வந்தார். என் டைம் எல்லாம் அவர் ஸ்பெண்ட் பண்ணார். ஒப்பி நேரத்து கூட வந்துட்டு அவரை பார்க்குறது. அவர் போய் உட்கார்ந்த உடனே அவங்க எங்கள் ஆலயத்துக்கு வாங்க யெகோவா சாட்சின்னு சொன்ன உடனே சரி அவர் 10 வசனத்துக்கு எங்களுக்கு விளக்கம் சொல்லுங்க, அப்புறம் உங்கள் ஆலயத்துக்கு வந்துச்சு. 3வது வசனத்திலே ஓடிய போயிட்டாங்க. எனக்கு அந்த ஆத்மானை பரலோகத்தில் இருக்குது. காரணம், இந்த சபையில் நம்ம ஒரு பிரசவ வேதனையின் வழியாகத்தான் போகும். இதை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் 16வது அதிகாரம் 20வது வசனம் தன்னுடைய மரணம் உயிர்த்தெழுதல் குறித்து ஒரு இன்டைரக்டா சொல்லியிருக்கிறார். இன்டைரக்டா எப்படி சொல்லிருக்காரு பாப்போம். யோவான் 16வது அதிகாரம், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமா சந்தோஷம். எங்களுடைய ரட்சகர் சிறுவில மறைச்சிட்டாங்க. நீங்க அழுது புலம்புவீங்க. சாத்தானுடைய எல்லா கூட்டமும் என்ன செய்யும்னா உலக சந்தோஷம். நீங்கள் துக்கப்படுற, ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். அந்த துக்கம் சந்தோஷமா மாறத எப்படி ஒரு அழகான ஒரு ஊமை மூலமா அதை செய்ய பாருங்க. ஸ்திரீயானவளுக்கு பிரசவ கால வந்திருந்த பொழுது அவள் துக்கம் தொடங்கிறாள். பிள்ளை பெற்ற உடனே ஒரு மனுஷன் உலகத்திலே பிறந்தான் என்று சந்தோஷத்தினாலே அப்புறம் அந்த உபத்திரத்தை நிறைய குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைய பார்க்கறதுக்கு அம்மாவுடைய முகத்தில் இருக்கிற சந்தோஷம். நாங்கள் எத்தனை டெலிவரி பார்த்துருக்கோம். அம்மா அந்த முகத்தை பார்த்துக்கிட்டே ஒரு கோட் ராஜி அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்கான். அவங்க எல்லாருக்கும் அவளுக்கு கல்யாணம் ஆச்சு. அவள் டெலிவரி ஆகி அவள் பிரெக்னென்ட் ஆகும். டெலிவரி என்னைக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய மனைவி அஜித்தாவுடைய பிறந்த நாள் அன்னைக்கு அவளுக்கு டெலிவரி போய் அன்னைக்கு சிசரின் பண்றக்கு என் மனைவி அங்கே பார்க்கும். சேம் டே ஒரு குழந்தை, ஆண் குழந்தை பிறக்குது. அவங்க அம்மா அந்த குழந்தைய கையில வச்சு கண்ணெடுக்காம பார்த்துட்டு இருந்துச்சு. நான் அதை பார்த்துருக்கேன். கண்ணே இருக்கல, அந்த அளவு பார்த்துட்டு இருந்துச்சு. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம், ஒரு குழந்தை பிறந்துருச்சு. அது போல 22வது வசனம் யோவான் 16:22, அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கம் அடைந்தீர்கள், நான் மறுபடியும் உங்களை காண்பேன் உயிர்த்தெழுது, அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை ஒருவனும் உங்களுக்கு எடுத்துக்கொள்ள மாட்டான். காரணம், இந்த பிரசவ வேதனை போலதான் இயேசு கிறிஸ்துவின் மரணம் உயிர்த்தெழுதல் இருந்துச்சுன்னு அவர் சொல்லுகிறார். இவர்கள் எப்படி அவர்களை அழைப்பார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி அவர்களை அழைப்பார்கள் கேட்டாங்கன்னா, ஓசியா திரும்ப எடுத்துக்கொள்ளுங்க. முதலாவது அதிகாரம் இந்த ப்ராசஸ் வழியா போய் கஷ்டத்தின் வழியாக போய் எப்படி அவங்களை அழைப்பார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓசியா 1வது அதிகாரம் 10வது வசனம், நீங்கள் லாஸ்ட் போர்ஷன், நீங்கள் ஜீவனுடைய தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படும். ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள். ஒரு காலத்தில் உங்களுடைய பாவங்கள் கட்டி வைக்கப்பட்டிருந்துச்சு, பத்தனா இருந்துச்சு. ஆண்டவர் செய்றாரு, மரணம் உயிர்த்தெழுதலுடைய வல்லமையில இவர்களுக்கு ஒரு நிச்சயத்தை கொடுக்கிறார். அந்த நிச்சயம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சென்ற பாதை. அவருக்கு மரணம் வந்துச்சு, அதுபோல உயிர்த்தெழுதல் வந்துச்சு, சீசலுக்கு துக்கம் வந்துச்சு, மறுபடியும் சந்தோஷம். சேம் ப்ராசஸ். அடுத்து ஒரு தலைப்பு நான் கொடுக்கிறேன். தேவ ஆலோசனை என்ன? நாம் சத்துருடன் பேச வேண்டும். சொல்றேன். மீகா 7வது அதிகாரம் 8வது வசனம். இப்ப சத்துருடைய நோக்கம் என்னன்னா, அதை உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன். சீயோன் தீட்டுப்படுவதாக. நமக்கு ஒரு தோல்விகள் வரும், கஷ்டங்கள் வரும், வேதனைப்படக்கூடாது. என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 7 நானோ என்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்காக காத்திருப்பேன். என் தேவன் என்னை கேட்டருள்வார். அவர் கேட்பாரு. அவர் எதையும் கேட்பாரு அப்படின்னு நீங்க சாத்தாட்ட பேசுங்க. என் சத்துருவே எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்திருந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சவர். சந்தோஷப்படாது.
சாத்தானுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டோடைய பிள்ளைய பாவத்தில் உள்ள வச்சு ஹாப்பி ஆயிடும். ஆனா நான் எப்பவுமே ஒரு கான்செப்ட் வச்சிருக்கேன், தேவ நீதி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. சாத்தான் எப்பவுமே உங்கள்ட்ட ஒன்று சொல்லுவான், நீ எல்லாம் பரலோகம் போக முடியாது, நீ எல்லாம் பரலோகம் எவ்வளவு பெரிய பாவின்னு எனக்கு தெரியும். அப்ப அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்டாங்க, எஸ், என்னால போக முடியாது, ஆனால் தேவ நீதி என்னை பரலோகத்துக்கு கொண்டு போகும். தேவ நீதி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனத்துல, நாம் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத இயேசு நமக்காக பாவமானார். இது நடந்து முடிஞ்ச சம்பவம். சிலுவையில துங்கின நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் நீதிமானாக தேவ நீதிக்குள்ள வர்றதுக்காண்டி அவர் பாவமாயிட்டார். இது நம்மளை கைவிடவே முடியாது. நம்ம கிறிஸ்துக்குள்ள இருக்கணும். புரியுது அவங்களுக்கு? அது இன்னொரு செயல் தான் நம்ம இங்க பார்க்கணும். மீகா 7வது அதிகாரம், ஏன் சத்ருவே, ஒருத்தருக்கு ஒரு சத்ரு இருக்கும். உங்களுக்கு வேற சத்ரு, எனக்கு வேற சத்ரு. எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாது. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்திருந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார். கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். அவர் எனக்காக வழக்காடி, ஜட்ஜிங், எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பிதாவுடைய வலது பர்சன் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்கும் மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன். அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். அவருடைய நீதியை பார்ப்பேன். எல்லாமே பேசணும், பார்க்கணும், விசுவாசத்தில் இருக்கணும். இதுதான் நான் போக வேண்டிய பாதை. ரைட். இப்ப எல்லாருக்கும் ஒரு மேன்மை இருக்கும். ஆனா நம்முடைய மேன்மை என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு காட்ட போறேன். எல்லாமே ஆண்டவர் வச்சிருக்கிற பிளான், தேவ திட்டம், காட்ஸ் பிளான். எஸ்ஐயா 45வது அதிகாரம் 25 45:25 இஸ்ரவேலில் கர்த்தருக்கு யாவரும் கர்த்தருக்குள் நீதிமான்கள் மேன்மை பெற, கர்த்தருக்குள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு நாம் பரிசுத்த ரத்தத்தால் கழுவப்பட்டு நீதிமான்கள். ரோமர் 5வது அதிகாரம் 1 வசனம். ரோமர் 5:9 கிறிஸ்து இயேசுக்குள்ளிருந்து நம்ம விசுவாசம் பிளஸ் ரத்தத்தால் நீதிமான்கள் ஆக்கப்படுறோம். இதுதான் நம்முடைய மேன்மை. இஸ்ரவேலின் சந்ததியாகிய யாவரும் கர்த்தருக்குள் நீதிமான்கள் என்று இருக்கும். அந்த நீதிமான்கிறது நம்முடைய மேன்மை பாராட்டுற ஒரு காரியம். இதில் தான் நம்ம மேன்மை பாராட்டணும். 48வது அதிகாரம் 17வது வசனத்துல 48:17 காட்ஸ் பாத்துன்னு சொல்றாரு. பாதி இஸ்ரவேலின் பரிசுத்தராக இருக்கிற உண்மைப்பராக கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமானதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. நீ அந்த பாதையில நடந்தா என்ன ஆசீர்வாதம்! என் கற்பனைகளை கவனித்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியை கொடுக்கும், உன் நீதி சமுத்திரத்தின் அலையை கொடுக்கும். நதி எப்படி இருக்கும்னா அப்படி ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும். அந்த நதியை பார்க்கும்போது அப்படியே சல சமாதானம். இந்த மாதிரி ஒரு சமாதானமாக ஆண்டவர் கொடுப்பேன்னு சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு சம்பவத்தை டைம் இல்லை இருந்தாலும் நம்ம பார்ப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போஸ்தலர் எடுக்கணும், ஆண்டவர் எப்படி அந்த ஒத்தாசையை அனுப்புவாருங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு காமிச்சு முடிக்க போறேன். அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் 12வது வசனம். கலியோன் ஒரு புது பேர். இவர் யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு புது ஜட்ஜி கொரிந்து சபையில் வந்திருக்காரு. இங்க இருக்கும் பொழுது பவுல் ஊழியம் பார்த்துட்டு இருக்காரு. அந்த எதிர்த்து இருக்கிற யூதர்கள் எல்லாம் பார்த்தாங்க, புதுசா ஒரு ஜட்ஜி வந்திருக்காரு. இந்த நேரத்தில் நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னா இந்த பவுலை பிடிச்சி உள்ளதை போட்டுருவான்ட்டு தப்பா நினைச்சு கலியோன் என்பவன் அகாயா நாட்டிற்கு அதிபதியான பொழுது யூதர்கள் ஒருமனப்பட்டு பவுலுக்கு ஒருதாமாக எழும்பி அவனை நியாயசனத்துக்கு முன்பாக கொண்டு போய், பார்த்தீங்களா, புது ஜட்ஜி, இவருக்கு ஒன்றும் மேட்டர் தெரியாது, நம்ம ஈஸியாக அவனை உள்ளதைக்கு போட்டலான்னு சொல்லி கொண்டாடுறாங்க. இவன் வேத பிரமாணத்திற்கு விகப்பமாக தேவனை சேவிக்கும்படி மனுஷனுக்கு போதிக்கிறான் என்றான். இங்க என்ன தப்பு பண்றாங்க கிளீனா அதை
கிழிச்சதாக பவுல் பேசுவதற்கு எத்தனைக்க இலை. அதாவது பவுல் வந்து தன்னுடைய வாதத்தை சொல்ற, ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப், நான் பேசுறேன், நீ பேசாத, நான் பேச போறேன்ட்டு கலியோன் பேசுறாரு. கலியோன் யூதரை நோக்கி 14 வசனம், அப்போஸ்தலர் 18:14, யூதர்களே, இது ஒரு அநியாயமா அல்லது பொல்லாத காரியமா உங்களுக்கு தெரியுதா? நான் அதாவது அநியாயமா ஒண்ணு நடந்துச்சு அல்லாத பொல்லாத காரியம் நடந்துச்சுன்னா அது எங்கிட்ட பண்ணாங்க, நான் காது கொடுத்து கேட்பேன். அநியாயமா என்னை ஏமாத்திட்டான், பொல்லாத காரியமும் நிலை பண்ணிட்டான், சொல்லு செய்யற, நான் கேட்கிறேன். ஏன் 15, இந்த சொற்கள் நாமங்களும் உங்கள் வேதத்திற்கு அடுத்த தக்கும். உங்க பைபிளை பத்தி இங்க கொண்டாடாது. பைபிள் நாம எனக்கு எதுக்கியா, நான் ஜட்ஜி, இங்க அதை கொண்டு வரக்கூடாது. பவுல பேச விடல. இப்படிப்பட்ட வகைகளை குறித்து விசாரணை செய்ய எனக்கு மனதில்லை, நீங்களே பார்த்துக்கொள்ளுங்க என்று சொல்லி அவளை நியாயஸ்தானத்திலிருந்து துரத்தி விட்டான். எனக்கு ஆசைங்களா ஆச்சு. இப்ப தேவன் ஒரு பாதையில் நடக்க வைக்கிறது. அப்ப அங்க சமாதானம் உங்களுக்கு நதியை போல இருக்கணும். ஆனா பவுலுக்கு கட்டாயம் கவலையா இருக்கும். ஐயோ, ஒரு புது ஜட்ஜி வந்திருக்காரு ஐயா, என்னை உள்ளதுக்கு வச்சுட்டா பிளான் பண்ணிட்டாங்களே, இவர் பாட்டுக்கு விவரம் இல்லாம ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டா என்ன சரி, துரத்தி விட்டார். துரத்துறாரு, நின்ன உன்னை உள்ளதுக்கு போட்டு. அப்பொழுது கிரேக்கர் எல்லாரும் ஜெப ஆலயத்தின் தலைவனாக இருந்த சொஸ்தனவை பிடித்து நியாயசனத்துக்கு முன்பாக அடைத்தார்கள். இவர்கள் ஒன்றையும் குறித்து கலியோன் கவலைப்படவில்லை. இதாங்க கலியோன் ஒரு ஆளை வைப்பாங்க சொல்லி ஆண்டவர் தெரியும். இவன் வந்து என் பிள்ளை பவுல நியாயம் செய்யும்போது நான் பவுல பேசவே விடலை, துரத்தி விட்டேன். கேஸ் கேன்சல். ஜெபித்து பெருக்கமா மகா இரக்கமும் கருவேமில்ல பிதாவே, துதிக்கிறோம் ஐயா, நீ நல்லவர் ஐயா, நீ நல்லவர் ஐயா, நீ நல்லவர் ஐயா. சியோனுக்கு விரோதமாக வல்லமை, 2வது வல்லமை நாங்கள் தியானித்தோம் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.